சற்று முன் வெளியான தகவல். சமையல் சிலிண்டர் விலையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மத்திய மோடி அரசின் உஜ்வாலா திட்டம், யோஜனா திட்டம் 9 ஆண்டுகளை நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளது. இதற்காக பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டம் குறிப்பிடத்தக்க வகையில் 2025 மே 1ஆம் தேதி 9 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இருப்பினும், அனைவருக்கும் தூய்மையான சமையல் எரிவாயுவை உறுதி செய்வதற்கான இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. அதாவது 2016ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு வைப்புத் தொகை இல்லாத சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்குவதையும், விறகு, வறட்டி போன்ற சமையலுக்கான பாரம்பரிய எரிபொருட்களையும் மாற்றுவதன் மூலம் சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதையும் நோக்கமாகும் கொண்ட திட்டமாகும். அதேபோல இந்த திட்டம் கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது. அதாவது 2025 மார்ச் 1ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 10.33 கோடி உஜ்வாலா திட்ட இணைப்புகள் உள்ளன. சமையல் எரிவாயுவின் நீடித்த பயன்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக 2022ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி 8.99 கோடி இணைப்புகளில் 8.34 கோடி பயனாளிகள் 2022 ஏப்ரல் மற்றும் 2024 மார்ச் மாதங்களுக்கு இடையே கடந்த 2 நிதியாண்டுகளில் குறைந்தது ஒரு சிலிண்டர் நிரப்புதலையாவது பெற்றுள்ளன. உஜ்வாலா 2.0 திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. முகவரி சான்று மற்றும் ரேஷன் கார்டு தேவைப்படுவதற்கு பதிலாக சுய அறிவிப்பு மூலம் புதிய சமையல் எரிவாயு இணைப்பை பெற அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 2025 மார்ச் 1ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் மொத்த உள்நாட்டு சமையல் எரிவாயு பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 32.94 கோடியாக உள்ளது. இதில் பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் எண்ணிக்கை 10.33 கோடியாகும். அதாவது உலக அளவில் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு கிலோவிற்கு ரூபாய் 35 என்ற அளவில் சமையல் எரிவாயு வழங்கும் மிகப்பெரிய திட்டமாக உஜ்வாலா திட்டம் இருக்கிறது. அதேபோல இந்தியாவில் 14.2 கிலோ சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் 503 ஆக உள்ள நிலையில் 1/1/2025 நிலவரப்படி அண்டை நாடுகளில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பின்வருவாறு. அதாவது பாகிஸ்தானில் ரூபாய் 1094.83, இலங்கையில் ரூபாய் 1231.53, நேபாளம் ரூபாய் 1206.65. பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக பிரதமரின் உஜ்வாலா திட்டம் பயனாளிகளிடையே வருடாந்திர தனிநபர் சமையல் எரிவாயு பயன்பாடு நிலையான அதிகரிப்பை காட்டுகிறது. அதாவது பாரம்பரிய எரிபொருட்களிலிருந்து சமையல் எரிவாயுவுக்கு மாறுவது காற்று மாசுபாட்டை குறைத்து, குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தியுள்ளது. பாரம்பரிய எரிபொருட்களை சேகரிப்பதில் செலவிடப்படும் நேரத்தையும் முயற்சியையும் சமையல் எரிவாயு குறைத்துள்ளது. அதேபோல பெண்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை
பல துறைகளில் பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தி முடிக்கிறது. அதாவது விறகு மற்றும் உயிரி எரிபொருள் மீதான சார்பு குறைவதால் காடழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிப்பு குறைகிறது. சமையல் எரிவாயு மூலம் எளிதாக சமைப்பதும் குடும்பங்கள் பல்வேறு சத்தான உணவுகளை தயாரிக்க உதவி செய்து மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இத்திட்டம் தொடர்ந்து சிறப்பான செயல்படுத்த இந்த திட்டம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை கொள்முதலில் 250 லட்சம் மெட்ரிக் டன்னை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள முக்கிய மாநிலங்களில் 2025 முதல் 2026 ரபி சந்தை பருவத்தில் கோதுமை கொள்முதல் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2025 முதல் 2026 ரபி சந்தை பருவத்தில் கோதுமை கொள்முதல் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 312 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை இலக்குக்கு ஏற்ப மத்திய தொகுப்பில் இதுவரை 256.31 லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கொள்முதல் செய்யப்பட கோதுமையின் அளவு ஏற்கனவே இதே தேதியில் கடந்த ஆண்டின் மொத்த கொள்முதலாக 205.41 லட்சம் மெட்ரிக் டன்னை கடந்துள்ளது. இது 24.78% அதிகமாகும். அதேபோல பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 முக்கிய கோதுமை கொள்முதல் செய்யும் மாநிலங்களிலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக கோதுமையை கொள்முதல் செய்துள்ளது. அதேபோல 2025 முதல் 2026 ரபி சந்தை பருவத்தில் மொத்தம் 21.3 லட்சம் விவசாயிகள் ஏற்கனவே பயனடைந்துள்ளன. மொத்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலை ரூபாய் 62,155.96 கோடி அளவிற்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களில் இருந்து முறையே 103.89 லட்சம் மெட்ரிக் டன், 65.67 லட்சம் மெட்ரிக் டன், 67.57 லட்சம் மெட்ரிக் டன், 11.44 லட்சம் மெட்ரிக் டன் மற்றும் 7.55 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோதுமை கொள்முதல் செய்யும் 5 முக்கிய மாநிலங்களும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக கோதுமையை கொள்முதல் செய்துள்ளது. அதாவது 2025 முதல் 2026ஆம் ஆண்டுக்கான அறுவடை காலத்தில் மொத்தம் 21.3 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளது. குறைஞ்சபட்சம் ஆதரவு விலை ரூபாய் 62,156 கோடியாக குறைந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.